நீங்க வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா? வருங்காலம் நீ எங்க வருங்காலம், இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு நான் ரொம்ப அப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதுல இதுவரை ஒரு துளியும் பேசாம இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்க சொல்ற ஆளுக்கு பதவி, இங்கே நீயே முதலமைச்சர், இப்படியெல்லாம் காதல லிட்டர் கணக்காக தேன் ஊத்துறதுலாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீ வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிக்கிறேன், ஆனா இந்த கோட்பாட்டோட தான் நிப்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் இந்த அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனிச்சு அப்படின்னு பண்றேன். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன். என் மக்களுக்காக தனிச்சு தான் போட்டிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா ஒரு சின்ன கட்சி. நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234 தனிச்சு போட்டிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலையும் இருக்கும். எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அவர் வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு எல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை வெல்லல. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க ஏர்போர்ட் வருது, எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான், தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிட்ட கொடுக்கல, எனக்கிட்ட தான் கொடுக்குறாங்க.